Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் நம்பர் 2.33 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 பவர் 1/4 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/4ன்னு எழுதிக்கலாம். 1/4 அதாவது பவர் டு பவர் சேஞ்ச் பண்ணுறப்போ பவர் வந்து ரெசிப்ரோக்கலாக போயிடும். அப்போ 1/4 இங்கே போகிறப்போ z பவர் 4 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த 1 வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதணும். இது எப்படி எழுதலாம்னா cos 0 + i sin 0ன்னு எழுதலாம். எழுதிட்ட பிறகு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா add 2k pi to the argument. ஸோ 0 plus 2k pi plus i sin 0 plus 2k pi அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பவரை வந்து இந்த பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 4 வந்து இங்கே போகிறப்ப 1/4 போயிடுது. அப்போ நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னென்னா 1/4 வந்து உள்ளே கொண்டு வருது. தட் இஸ் ஆர்குமெண்ட் கீழே /4/4ன்னு வந்துடும். சைமல்டேனியஸாக கேவோட வேல்யூ வந்து இப்போ இங்கே 4னா இதை விட 1 கம்மியாக தட் இஸ் 3 வரைக்கும் கேவோட வேல்யூஸ் வந்துடும். இப்போ ஒரு வேல்யூவாக நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து k = 0 அப்படின்றப்போ cos 0 + i sin 0 வந்துடும். cos 0 வந்துட்டு 1, sin 0 வந்துட்டு 0. ஸோ z-ஓட வேல்யூ 1ன்னு வந்துடுது. அடுத்தது k = 1ன்னு கொடுக்குற k = 1 கொடுக்குறப்ப 2π/4 + i sin 2π/4 2ம் 4ம் கேன்சல் பண்ணோம்னா π/2 + i sin π/2ன்னு வந்துடுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா cos π/2ஓட வேல்யூ வந்துட்டு 0, sin π/2ஓட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ i × 1 i-ன்னு வந்துடுது. ஸோ z takes the value i. அடுத்தது பார்த்தீங்கன்னா when k = 2ன்னு கொடுத்தோம்னா 2 2s are 4 4π/4 4 கேன்சல் ஆகிட்டு cos π + i sin π அப்படின்னு நிற்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து cos பையோட வேல்யூ வந்து -1, sin பையோட வேல்யூ வந்துட்டு 0. அப்போ z-ஓட வேல்யூ வந்துட்டு -1ன்னு செகண்ட் வேல்யூ கிடச்சிது. அடுத்தது k = 3ன்னு போடுறோம். 2 3s are 6 6π/4ன்னு வந்துடும் ரெண்டு பக்கமும். இது கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள்ஸில் 3π/2ன்னு வந்துடும். இப்போ இது வந்து பெருசாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் π + π/2ன்னு சொல்லிட்டு. இப்போ 180 + θ வந்து θ லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan θ தான் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே மைனஸ். ஸோ -cos π/2 - i sin π/2ன்னு வந்துடுது. cos 90ஓட வேல்யூ வந்துட்டு 0, sin 90ஓட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இது -i-ன்னு கிடச்சிருது. தேர்ஃபோர் 4 வேல்யூஸுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து 1i - 1 -i-ன்னு வந்துடுது. 1வே வச்சுக்கிறோம். இது ஒமேகா, இது ω², இது ω³ எடுத்துக்கிறோம். வேர் ஒமேகாவோட வேல்யூ வந்துட்டு e⁻i2π/4 அப்படின்னு கிடச்சிருது. தேங்க்யூ சில்ட்ரன்.